வணக்கம், வெல்கம் டு அம்மாஸ் ஃபுட் ஜேர்னி. கிறிஸ்பியாக ஈஸியான மெத்தடில் வாழைப்பூ வடை எப்படி செய்யலாம் என்பதை பார்க்கலாமாங்க. 2 கைப்பிடி அளவு வாழைப்பூ எடுத்து நரம்பு பகுதி மற்றும் கண்ணாடி போல இருக்கிற பகுதியும் ரிமூவ் பண்ணிவிட்டு பூவை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். சிவப்பு தன்மை போக வாழைப்பூ சின்ன சின்னதாக கட் பண்ணி மோரில் 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். 1/4 கிலோ கடலை பருப்பும் 7 வரமிளகாயும் தண்ணியில் 1.5 மணி நேரம் ஊற போட்டுக்கலாம். 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள், கடலை பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இப்போது கடலை பருப்பை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதோட 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். உப்பும் தேவையான அளவு போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றாமல் இந்த பக்குவத்தில் கொடை அரைச்சி எடுத்துக்கலாம். மோரில் ஊற வச்ச வாழைப்பூ கொரப்பாக இருக்குது. அரைச்ச வாழைப்பூவை அரைச்சி வச்ச கடலை பருப்போடு சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற 3 பல்லாரி வெங்காயத்தையும் லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச வெங்காயத்தையும் கடலை பருப்போடு சேர்த்துடலாம். 4-5 கொத்து கருவேப்பிலை, கட் பண்ணின 4-5 பூண்டு பருக்களையும் போட்டுக்கொள்ளலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போது இதை தண்ணி சேர்க்காமல் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது. வடையை போட்டு எடுத்துக்கலாம். அடுப்பில் சட்டியை வைத்து தேவையான அளவு ஆயிலை ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. வடையை 1 by 1 போட்டு எடுத்துக்கலாம். இந்த வாழைப்பூ வடையை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், சாப்பாட்டும் தொட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். வடையை உடனே திருப்பி போடக்கூடாது. கொஞ்சம் நேரம் கழிச்சு வெந்துருச்சான்னு பார்த்து திருப்பி போடணும். வடை பிரியாமல் நல்லா வந்துருச்சு. பவுலில் மாற்றிடலாம். இது மாதிரி எல்லா வடையும் போட்டு எடுத்துக்கலாம். வாழைப்பூ உடம்புக்கு ரொம்ப நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் ஹீமோகுளோபின் அளவை இன்க்ரீஸ் பண்ண மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வடை நல்லா கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.